வணக்கம். மன்னார் மறைமாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் ஜெபனேசன் அனஸ்டன், எட்வர்ட் எமர்ஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதான முதலில் தலைப்புச் செய்திகள். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் நல்லடக்க ஆராதனை தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவை முன்னிட்டு கத்தோலிக்க திருச்சபை விடுத்துள்ள கோரிக்கை. கத்தோலிக்க திரு அவையின் கர்தினால்களின் உயர் பீடம் வத்திக்கானில் ஒன்று கூடியது. கத்தோலிக்க திரு அவையின் உலகளாவிய தற்காலிக தலைவராக அமெரிக்க கர்தினால் கெவின் பாரல் நியமிக்கப்பட்டுள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் நல்லடக்க ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை வத்திக்கானுக்கு பயணம் மேற்கொண்டார். டிவைன் மேசி தியான இல்லத்தில் நடைபெறும் 4வது இறையிறக்க நற்செய்தி பெருவிழா மாநாடு ஆரம்பமாகியது. மாவட்ட செய்திகள். தலைமன்னார் ஊர்மனையை அண்மித்த ராமர் பாலத்தின் மணல் திட்டுக்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிட வாய்ப்பு. புதிய படைப்புகள் தொடர்பான செய்திகள். கத்தோலிக்க திருமறையின் கேள்வி பதில் எனும் புதிய நூலானது அருட்சகோதரி ஜோகராணி ராஜரட்னம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கு தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க திரு அவையின் 266வது பாப்பரசரான பிரான்சிஸ் அவர்கள் இறைப்பதம் அடைந்ததை அடுத்து அவரின் இறுதிச் சடங்குகள் 26/4/2025 சனிக்கிழமை நடத்த வத்திக்கான் தீர்மானம் எடுத்துள்ளது. மறைந்த பாப்பரசரின் விருப்பத்திற்கமைவாக வத்திக்கான் சாந்த மார்த்தா இல்லத்தில் சாதாரண சவப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடலானது சிறப்பு செவ வழிபாட்டுடன் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலிற்கு 23/4/2025 பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டது. கர்தினால் அவர்கள் தலைமையில் இந்த வழிபாட்டு முறையானது இலத்தீன் மொழியில் நடைபெற்றது. பெருங்கோவிலின் மணிகள் இடைவிடாது ஒளி எழுப்ப தூய பேதுரு பெருங்கோவிலிற்கு திருத்தந்தையின் உடல் கொண்டு வரப்பட்டு பீடத்திற்கு முன் வைக்கப்பட்டு செவ வழிபாடுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து திருத்தந்தையின் உடலானது பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 23 புதன்கிழமை முதல் 25 வெள்ளி மாலை 7 மணி வரையும் பொதுமக்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 25 இன்று வெள்ளிக்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் இரவு 8 மணியளவில், இலங்கை நேரம் இரவு 11:30 மணியளவில் கர்தினால் கெவின் ஜோசப் ஃபெரால் அவர்கள் தலைமையில் தனிப்பட்ட அளவில் நடைபெறும் சிறு செவ வழிபாட்டுடன் திருத்தந்தை உடல் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியானது மரபு ரீதியாக மூடப்படும் சடங்கு நடைபெற உள்ளது. ஏப்ரல் 26 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு, இலங்கை நேரம் பிற்பகல் 1:30 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கு திருப்பலியானது நடைபெற உள்ளது. இத்திருப்பலிக்கு கர்தினால்கள் அவையின் தலைவர் கர்தினால் ஜோவானி பத்திஸ்தாரே அவர்கள் தலைமை தாங்க உள்ளார். திருப்பலி நிறைவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் விருப்பத்திற்கு அமைவாக உடலானது ரோம் மேரி மேஜர் பெருங்கோவிலிற்கு எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட உள்ளது. 100 ஆண்டுகளுக்கு பின் வத்திக்கானுக்கு வெளியில் நல்லடக்கம் செய்யப்படும் முதலாவது திருத்தந்தை இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவை முன்னிட்டு தேசிய கத்தோலிக்க வெகுசன தொடர்பாடல் பணிப்பாளர் திருச்சபைக்கு விடுத்துள்ள கோரிக்கை. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவை முன்னிட்டு பாப்பரசரின் கொடியையோ அல்லது திரு அவையின் கொடியையோ அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தேசிய கத்தோலிக்க வெகுசன தொடர்பாடல் பணிப்பாளர் அருட்பணி ஜூட் கிரிஷாந்த் தெரிவித்திருந்தார். பாப்பரசருக்கான இரங்கல் செய்தியை வெளிப்படுத்துவதற்காக கொழும்பில் உள்ள இலங்கைக்கான வத்திக்கான் தூதரகத்தில் விசேட நினைவோடு ஒன்று வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க திரு அவையின் கர்தினால்களின் உயர் பீடம் வத்திக்கானில் ஒன்று கூடியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைப்பதம் அடைந்ததை தொடர்ந்து அமைதியுடன் கூடிய இறைவேண்டலுடன் கர்தினால்கள் அவையின் முதல் பொது சபை கூட்டம் வத்திக்கானில் ஆரம்பமாகியது. ஏறத்தாழ 60 கர்தினால்கள் கூடி ஆண்டவருடைய அனைத்து உலக மந்தையின் ஆயர் எனும் திருத்தூதரக ஆணையின்படி வாக்குறுதிகள் எடுத்துக்கொண்டனர். மேலும் திருத்தந்தையின் பதவிக்கான இடம் காலியாக இருக்கும் போது அதற்குரிய நடைமுறைகளை கோடிட்டு காட்டும் தொடர்புடைய விதிமுறைகளை படித்தனர். குறித்த நிகழ்வில் திருத்தந்தையின் பொருளகர் கர்தினால் அவர்கள் இறைப்பதம் அடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதி விருப்பு ஆவணத்தை வாசித்தார். மேலும் புதிய திருத்தந்தை தேர்வு செய்யப்படும் வரை
அருளாளர் பட்டம் வழங்கும் நிகழ்வுகளை ஒத்திவைத்ததாக முன்மொழியப்பட்டுள்ளது. ஏப்ரல் 26 வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இறைபதமடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கு திருவழிபாட்டு நிகழ்வு இடம்பெறுகின்றது. 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கும் நவநாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று திருப்பீடக செயலாளர் கர்தினால் பியத்ரோ பெராலின் அவர்களின் தலைமையில் திருப்பலியுடன் தொடங்குகின்றது. மேலும் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு தினசரி திருப்பலிகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க திருஅவையின் உலகளாவிய தற்காலிக தலைவராக அமெரிக்க கர்தினால் கெவின் பெரால் நியமிக்கப்பட்டுள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவை தொடர்ந்து புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்படும் காலப்பகுதி வரை வத்திக்கானின் தற்காலிக தலைவராக அமெரிக்க கர்தினால் கெவின் பெரால் நியமிக்கப்பட்டுள்ளதாக வத்திக்கான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பரிசுத்த பாப்பரசரின் இறுதி ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை வத்திக்கான் நோக்கி பயணமானார். கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை 23/4/2025 புதன் காலை வத்திக்கான் நோக்கி பயணமானார். நித்திய இளைப்பாறுதல் அடைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் நல்லடக்க ஆராதனையில் கலந்து கொள்வதற்காகவும் புதிய பாப்பரசரின் தெரிவில் பங்கு கொள்வதற்காகவும் கொழும்பு பேராயர் வத்திக்கானுக்கு பயணமாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. டிவைன் மேசி தியான இல்லத்தில் 4வது இறையிறக்க நற்செய்தி பெருவிழா மாநாடு ஆரம்பமாகியது. டிவைன் மேசி தியான இல்லத்தின் 4வது இறையிறக்க பெருவிழாவை முன்னிட்டு 23/4/2025 தொடக்கம் 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை வரை இறையிறக்க நற்செய்தி மாநாடானது மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களின் இறையாசியுடன் கள்ளிக்கட்டைக்காடு டிவைன் மேசி தியான இல்லத்தின் இயக்குனர் அருட்பணி சேவியர் அன்றனி அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாலை 4 மணி தொடக்கம் 8:30 மணி வரை இந்தியா டிவைன் தியான இல்ல அருட்பணி அன்றனி பையாப்பள்ளி, திருகோணமலை மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்பணி போல் ரொபின்சன் மற்றும் திருகோணமலை மறைமாவட்ட அருட்தந்தை அருட்பணி ரஜீவன் இணைந்து இறையிறக்க நற்செய்தி பெருவிழா மாநாடு நடைபெற்று வருகின்றது. குறித்த நற்செய்தி பெருவிழாவில் பல இறைமக்கள் கலந்து இறையாசி பெற்றுச் செல்வதும் குறிப்பிடத்தக்கது. தலைமன்னார் கிராமத்தை அண்மித்த ராமர் பாலத்தின் மணல் திட்டுக்களை பார்வையிடுவதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தலைமன்னார் ஊர்மனை பகுதியை அண்மித்துள்ள ராமர் பாலத்தின் 6 மணல் திட்டுக்களை எதிர்வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக சபாபதி திரு கனகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர், மன்னார் மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்கள உதவி பணிப்பாளர், பிரதேச செயலாளர், கடற்படையினர், கடற்தொழிலாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ராமர் பாலத்தின் பார்வையிடுவதற்கான படகு போக்குவரத்தினை ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை ஆரம்பிப்பது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கான குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் படகு மற்றும் அது தொடர்பிலான வழிகாட்டுதல்கள் தயாரிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பில் முன்பதாகவே பாதுகாப்பு அமைச்சு அனுமதியினை வழங்கியிருந்தது. எனினும் அது நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் தொடர்புடைய தரப்பினருடன் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக சபாபதி திரு கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுலா பயணிகளிடம் அறவிடப்படும் கட்டணங்களை நிர்ணயிப்பதற்கு நேற்றைய தினம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருட்சகோதரி ஜோகராணி ராஜரட்னம் அவர்களினால் கத்தோலிக்க திருமறை எனும் நூல் வெளியிடப்பட்டது. அருட்சகோதரி ஜோகராணி ராஜரட்னம் அவர்களின் கத்தோலிக்க திருமறை 1110 வினாக்களுக்கு விடை 1000 வினாவிடைகள் எனும் நூல் வெளியீடானது கடந்த 31/3/2025 திங்கட்கிழமையன்று காலை 9:30 மணியளவில் மன்னார் கலையருவி மண்டபத்தில் இடம்பெற்றது. இவ்வெளியீட்டு விழாவிற்கு பிரதம விருந்தினராக மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களும், சிறப்பு விருந்தினர்களாக மன்னார் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்பணி கிறிஸ்தனேஸ்வரட்னம் அடிகளாரும், கலையருவி இயக்குனர் அருட்பணி லக்ஷ்டன் டி சில்வா அடிகளாரும், மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்பணி ரொக்சன் அடிகளாரும், திருக்குடும்ப கன்னியர் சபை மாகாண முதல்வி தியோஃபன் அவர்களும்,
அன்பு கன்னியர் சபை அருட்சகோதரி இருதயமலர் கூஞ்ச அவர்களும் கௌரவ வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களின் பிரதிநிதியும் ஆசிரியர் ஆலோசகர் மடுவளையம் திரு SKV தயானந்தன் அவர்களும் மன்னார் கிறிஸ்தவ அலுவல்கள் இணைப்பாளர் திரு கிரின்ஸ்லி போன்றோரும் கலந்து கொண்டனர். மருதமடு அன்னைக்கு முடிசூட்டிய நூற்றாண்டு விழாவை நினைவுகூரும் முகமாக காபோத சாதாரணதர மாணவர்களின் நன்மை கருதி இந்நூல் வெளியிடப்பட்டது. இந்நூலுக்கான ஆய்வுரையை ஓய்வு பெற்று கத்தோலிக்க திருமறை ஆசிரியை ஆலோசகர் திருமதி ரதி அவர்கள் சிறப்பாக பல ஆலோசனைகள் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.